அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் நமது சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது டிஆர்பி எக்ஸாமுக்கு, அதாவது பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு எப்படி டைம் ஒதுக்கி படிக்கிறது, நம்மளோட டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், அப்போ தான் இன்னும் அதிகமாக பயனுள்ள வீடியோவை உங்களுக்காக நான் போட முடியும். அது ஒரு மோட்டிவேஷனாக எனக்கு இருக்கும். சைக்காலஜிக்கு தனி கவனம் செலுத்துகிற மாதிரி ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி பயனடைங்க. வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது 5 மணி நேரம் நம்ம படிக்கணும். அப்புறமா 2 மணி நேரம் நம்ம படித்ததை ரிவைஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ 5 மணி நேரம் படிக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. அந்த 5 மணி நேரமும் அட்டஸ்ட்ரச்சாக படிக்க முடியுமா அப்படின்னா அது கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அப்போது நம்ம அந்த 5 ஹவர்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ காலையில் ஒரு குறிப்பிட்ட டைம், ஈவினிங் ஒரு குறிப்பிட்ட டைம் அப்படின்னு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி படிச்சுக்கலாம். இந்த 5 மணி நேரத்தில் காலையில் ஒரு 2.5 மணி நேரம், ஈவினிங் ஒரு 2.5 மணி நேரம் அப்படின்னு நம்ம பிரித்து படிச்சுக்கலாம். ஸோ அப்படி படிக்கும்போது நம்ம புதுசாக படிக்கிற மாதிரி வச்சுக்கணும். ஸோ புதுசாக படிக்கிற மாதிரி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டாபிக் எடுத்து படிக்கும்போது அதை ஃபர்ஸ்ட் டைமாக படிக்கிறோம். அப்படி ஃபர்ஸ்ட் டைமாக படிக்கும்போது நோட்ஸ் எடுத்து படிக்கிறது ரொம்பவும் முக்கியம். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அந்த நோட்ஸ் பின்னாடி உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 5 ஹவர்ஸ் படித்ததை கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் 2 ஹவர்ஸ் ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். என்றைக்குமே ஒரு டைம் படித்தா மட்டும் பத்தாது. அந்த படித்ததை திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணால் தான் அதோட பலன் இன்னும் அதிகமாக இருக்கும். இந்த ரிவைஸ் பண்ணுற நேரத்தில் அன்றைக்கி படித்ததை மட்டும் ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த முந்தின நாள் என்ன படிச்சிங்களோ அதை நீங்கள் ரிவைஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். ஸோ ஒவ்வொரு நாளும் இந்த 2 ஹவர்ஸை இதுக்கு முன்னாடி எதெல்லாம் படிச்சிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷனை நீங்கள் பண்ணுற மாதிரி வச்சா உங்களுக்கு அது இன்னும் அதிகமான பெனிஃபிட்டை தரும். அப்புறமா நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதாவது ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கையில் உங்கள் சப்ஜெக்டோட புக்கு எப்போவுமே இருக்கணும். ஏன் அந்த புக்கு இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஆல்மோஸ்ட் ஆஃப் இயர்லி எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்குது. ஸோ அப்போ போர்ஷன் எல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரிவிஷன் தான் பசங்களுக்கு கொடுப்பீங்க. அப்படி ரிவிஷன் கொடுக்கும்போது நீங்கள் கிடைக்கிற டைமில் உங்கள் புக்கை திருப்பி பார்க்கும்போது அங்கே இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் திரும்பவும் படிக்கிற மாதிரியும் சரி, ரிவைஸ் பண்ணுற மாதிரியும் உங்களுக்கு டைம் கிடைக்கும். நீங்கள் +1 +2 புக்கு வச்சு ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கையில் கண்டிப்பாக ஒரு ஹைலைட்டர் மார்க்கர் இருக்கணும். அந்த ஹைலைட்டர் மார்க்கர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது உங்களுக்கு ரிவிஷன் அப்போ பயன்படும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஹைலைட் பண்ணுறது எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸாக இருக்கும். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம கண்ணுக்கு எளிமையாக தெரிகிற மாதிரி அட்ராக்டிவாக இருக்கும்போது கண்டிப்பாக அதில் இருக்கிறது எல்லாமே நம்மள மைண்டில் ஃபிக்ஸ் ஆகும். ஸோ மறக்காமல் உங்கள் கையில் ஒரு ஹைலைட்டர் பென்னை வச்சுக்கோங்க. உங்கள் சப்ஜெக்டோட +1 +2 புக்கை எவ்வளோ தரோவாக படித்து வைக்கிறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு +1 +2 புக்கு ஃபுல்லாக தரோவாக இருக்குது அப்படின்னா அதிலிருந்தே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தோணும். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இன்னும் அதிகமாக உங்களை படிக்க வைக்கும். +1 +2 புக்கை ஏன் படிக்க சொல்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது அதிலிருந்தே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30லேருந்து 40 மார்க் அங்கேருந்தே வரும். ஸோ உங்களுக்கு இந்த +1 +2 புக்கு ஃபுல்லாக தரோவாக இருக்குது அப்படின்னா உங்கள் சப்ஜெக்டோட பேசிக் கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு தெரியும்னு அர்த்தம். ஸோ அப்போ பேசிக் கான்செப்ட் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் மற்ற யூனிட்ஸில் இருக்கிற முக்கியமான டாபிக் எல்லாத்தையும் ஈஸியாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண
முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ ஸ்கூலில் ஒரு 2 மணி நேரம் உங்களுக்கு கிடைக்குதுன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 5 மணி நேரம் நம்ம படிக்கிறது, 2 மணி நேரம் ரிவைஸ் பண்ணுறது, அது கூட ஸ்கூலில் கிடைக்கிற இந்த 2 மணி நேரம் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தமாக 9 மணி நேரம் நம்ம படிப்போம். அந்த 9 மணி நேரம் நம்ம படிக்கும்போது கண்டிப்பாக எல்லாமே ஒவ்வொரு நாளும் நம்ம படித்ததை மைண்டில் நிற்கும். கண்டிப்பாக நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு எளிமையாக அது எடுத்துகிட்டு போகும். பெண்களுக்கு காலையில் சில வேலைகள் எல்லாம் இருக்கும். ஸோ முக்கியமாக அதெல்லாம் முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருப்பீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் படிக்கிற டைமை ஈவினிங்லேயும் நைட்லேயும் ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. அப்படி படிக்கும்போது நீங்கள் ஈவினிங் அண்ட் நைட்டில் டைமை வேஸ்ட் பண்ணாமல் படிங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கான டைம் அதிகமாக கிடைக்கும். ஸோ அதன் மூலமாக நீங்கள் அதிகமாக படிக்கலாம். இல்லை அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு கம்மியாக தான் டைம் கிடைக்கும். அந்த கம்மியாக டைம் கிடைக்கிறதால அதிகமாக ஃபாஸ்ட்டாக படிக்கிறது கொஞ்சம் தடைப்படும். சப்போஸ் நீங்கள் வீட்டில் இருந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்போல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ குறிப்பாக காலையில் நேரத்தில் அதிகமாக படிங்க, ஈவினிங் நைட்டில் அதிகமாக படிங்க. மதிய நேரத்தில் எப்போவுமே போர் அடிக்கும். ஸோ அப்போது அந்த டைமை நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சில பேருக்கு கொஞ்சமாக தூங்கலாம் அப்படின்ற எண்ணம் வரும். ஸோ அப்படி ஒரு சின்னதாக ஒரு தூக்கம் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ஏன் அப்படின்னா நைட் அதிகமாக நம்ம படிக்கணும் அப்படின்னு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக பகலில் கொஞ்சமாக தூக்கம் நமக்கு தேவை. நீங்கள் படித்ததை டெய்லியும் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதுக்கு நீங்களே கொஸ்டின் எடுங்க. ஒரு டாபிக் நல்லா படித்து முடித்ததுக்கப்புறமா நீங்கள் கொஸ்டின் எடுங்க. படிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் கொஸ்டின் எடுக்காதீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு டாப்பிக்கை நல்லா படித்தாதான் அதுக்கான டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஈஸியாக உங்களால் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் கொஸ்டின் எடுக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயரில் எந்த மாதிரியான கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதுக்கு ஆப்ஷன் எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க, நம்மளை ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ அப்படி பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிக்கும் எந்த மாதிரியான கொஸ்டின் அதாவது வரப்போகிற பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு செட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு 50% கெஸ் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நாம் அனலைசிஸ் பண்ணுறது ரொம்ப 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 முக்கியமானது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நாம் படிக்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்க போகிறதே அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ அப்போது நாம் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நல்லா தரோவாக அனாலிசிஸ் பண்ணும்போது நமக்கே அதிலிருந்து பல ஐடியாஸ் தோணும். அந்த ஐடியாஸ் நம்மளோட எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த நம்மளோட எக்ஸாம் ஈஸியாக இருக்கிறதுக்கும் அது ஒரு காரணமாக இருக்கும். அப்போது நான் சொன்ன மாதிரி நீங்கள் படித்தீங்கன்னா கண்டிப்பாக பிஜிடிஆர்பி எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கலாம். ஆனால் சில பேருக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கும், எப்படி நாம் எந்த ஒரு கோச்சிங் சென்டருக்கும் போகாமல் நல்ல மார்க் வாங்க முடியும், கவர்மெண்ட் ஜாப் வாங்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் சில பேருக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி எண்ணம் இருக்கிறவங்களுக்கு பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் விட்டதுக்கப்புறமா நீங்கள் ஒரு நல்ல ஒரு கோச்சிங் சென்டரில் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். சில பேர் நினைப்பீங்க கோச்சிங் கிளாஸ்க்கு காசு கட்டி நாம் படிக்கணுமா அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் நீங்கள் காசு கட்டி படித்தானா கண்டிப்பாக அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எப்படின்னு பார்க்கும்போது எங்கேயாவது நாம் காசு கொடுக்கும்போது அந்த காசு வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் தான் நம்ம மைண்டில் ஃபஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்போது நீங்கள் காசு கட்டி சேர்ந்தீங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த காசுக்காவது நீங்கள் நல்லா படிப்பீங்க. எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் டெஸ்ட் பேட்சுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள் ஒரு நல்ல அகாடமியில். நம்ம சேனலில் பிஜிடிஆர்பி பாட்னிக்கும் சைக்காலஜிக்கும் நான் கொஸ்டின் போட்டிருக்கேன். அதே மாதிரி நோட்ஸும் போட்டுட்டு இருக்கேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி
உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அப்டேட்டட் சிலபஸில் அப்டேட்டட் நோட்ஸில் வந்து நான் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு இருக்கேன். அது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் பிஜிடிஆர்பி பாட்னிக்கும் சைக்காலஜிக்கும் எல்லா நோட்ஸும் கொஸ்டினும் இருக்குது. அதை கொஞ்சம் போய் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிக்கிறீங்களோ உங்களுக்கு அரசு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். பயப்படாதீங்க. ஸோ பாசிட்டிவ் திங்கிங்கோடு நீங்கள் தயாராகுங்க. நன்றி, வணக்கம்.